குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய நபர்களுக்கு ஒரு அருமையான ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு. அது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 5810 போஸ்டிங் ரயில்வேல கால்ஃபர் அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஏஜ் 1/1/2026 18 to 33 வயசு இருக்கணும். டோட்டல் வேக்கன்சிஸ் 161 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஏஜ் 18 to 33 தான். 615 வேக்கன்சிஸும். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 18 to 33 ஏஜ் 3416 போஸ்ட். இதுதான் ஹையஸ்ட் போஸ்ட்டு. ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 921 வேக்கன்சிஸும். சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 638 வேக்கன்சிஸும். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 59 வேக்கன்சி. மொத்தம் டோட்டலாக 5810 வேக்கன்சிஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 21/10/2025 இதிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20/11/2025 நவம்பர் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 22 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 23/11 கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 23/11/2025 2/12/2025 கிட்டத்தட்ட 10 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய அஃபீஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் போடணும், மேனுவலாக அப்ளிகேஷன் போடக்கூடாது. இதனுடைய எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டிக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏஜ் குரூப் 18 to 33 தான் இருக்கணும். லோயர் ஏஜ் லிமிட் அசான் 1/1/2026க்கு சொல்லியிருக்காங்க. நாட் போர்ன் ஆஃப்டர், அதாவது 1/1/2026க்கு. ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் கேட்டகரிக்கு 1/1/2008ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜென்ரலுக்கு. அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் இடபிள்யூஎஸ் க்கு 2/1/1993 தான் சொல்லியிருக்காங்க. ஓபிசி என்சிஎல் அது உங்களுக்கு 2/1/1990. எஸ்சி எஸ்டிக்கு 2/1/1988. ஸோ 1/1/1988 பிறந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எழுத முடியுமான்னு கேட்டால் அவங்க எலிஜிபிளாக வர மாட்டாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ 2/1/1988 டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் 1/1/2026க்குள்ளே அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமியரி லேயர் கேண்டிடேட்ஸ் 3 இயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அட்லீஸ்ட் 6 months கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷனுக்கு 3 years ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ். அது யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 6 years கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டிக்கு 8 years கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசாபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப் டு 10 years இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு நியூயார்க்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு நான் கிரீமி லேயருக்கு 13 வருஷம் கொடுக்குறாங்க. எக்ஸ் அது 13 வருஷம். எஸ்என்எஸ்டிக்கு 15 years. இது டிசாபிள்டு பெர்சனுக்கு உண்டானது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்ட் எஸ்ட்வைல் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் வித் மேக்ஸிமம் 3 years சர்வீஸ் அஸ் வெல் அஸ் சப்ஸ்டிட்யூட்ஸ் வித் மினிமம் 3 years சர்வீஸ் இன் கண்டினியூஸ் ஆர் இன் ப்ரோக்கன் ஸ்பெல்ஸ் இன் ரயில்வேஸ். அவங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் 40 years ஆஃப் ஏஜ் இடபிள்யூஎஸ் அண்ட் யூஆருக்கு. ஓபிசிக்கு 43, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 45 years. ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்ததை செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட் அண்ட் அப்பியரிங் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு, அதே மாதிரி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸ் இபிசி. ஸோ இவங்களுக்கு 250 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டியூரேஷன் இன் மினிட்ஸ் 90, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ், மேத்மெட்டிக்ஸ் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈச் ஆஃப் 1 mark, ஒரு கொஸ்டினுக்கு 1 mark, மொத்தம் 100 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் 90 minutes கொடுத்துருக்குறாங்க.
ஸோ அதனுடைய சிலபஸில் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. மேத்தமெட்டிக்ஸ் வந்து என்னென்ன நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், பெர்சன்டேஜ் மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு உண்டான சிலபஸ்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் இது மட்டும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே இன்றைக்கி போடனா நீங்கள் அந்த சிலபஸ் ஓரியன்டாகவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இது சம்மந்தமான அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். தேங்க் யூ.